வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சென்னை எண்ணூரை அடுத்த கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி மக்கள் 10வது நாளாக ஆலை நுழைவாயில் முன்பாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இந்த அமோனியா கசிவு ஆரம்பித்த அந்த நாளிலிருந்தே அந்த மக்களுடைய தொடர் கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கிறது. 10 நாட்களை கடந்திருக்கிறது அவர்களுடைய இந்த போராட்டம். தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தும் விஷயம் என்னவாக இருக்கிறது? அவர்களோடு பேச்சுவார்த்தையில் யாரும் ஈடுபட்டிருக்கிறார்களா? திலகவதி, டிசம்பர் 27ஆம் தேதி நள்ளிரவு அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்டதன் காரணமாக எண்ணூரை ஒட்டியுள்ள சின்னகுப்பம், பெரியகுப்பம், தாளங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. 27ஆம் தேதி இரவு என்ன செய்வதென்று தெரியாமல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். எம்டிசி பேருந்துகள் மூலமும் லாரி மற்றும் ஆட்டோக்கள் மூலமும் மக்கள் கிளம்பிய நிலையில தொடர்ச்சியாக 10வது நாளாக இந்த கிராம மக்களின் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது நாளாக தொடர்ச்சியாக கோரமண்டல் உர தொழிற்சாலை ஆலையின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக, அதாவது தற்காலிகமாக மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ள நிலையில நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். பல்வேறு தரப்பினர், அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு அளித்து வராங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஜி.கே. வாசன் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இது குறித்து இங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஆமா, உங்களோட நிரந்தரமான கோரிக்கை என்ன? உங்ககிட்ட பேச்சுவார்த்தை யாரும் வந்திருக்காங்களா இதுவரையும்? எங்களுக்கு பேச்சுவார்த்தை கலெக்டர், நீதிபதி ஐயா, எம்எல்ஏ, மீன்வளத்துறை அமைச்சர் எல்லாருமே வந்தாங்க. அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க எங்களோட கோரிக்கையை கேட்கறாங்க. நாங்களும் சொல்றோம் எங்களோட கோரிக்கையை. எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, நாங்க ஆற்றுல சிபிசிஎல் கம்பெனிக்காரன் ஆயில் விட்டாச்சு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சு, அதுக்கப்புறம் இடிஎஸ் கம்பெனி கட்டினாங்க. அங்க சுட தண்ணி, அந்த பொல்யூஷன் எல்லாம் இங்க பவுண்டரியில இரும்பு தூவல்கள் அது ஒரு பொல்யூஷன் எங்களுக்கு. இப்போ அதெல்லாம் மீண்டும் நாங்க வரும்போதோ எங்களுக்கு கோரமண்டல் கம்பெனியோட விஷவாயு வெடிச்சு அது எங்களோட பாதிப்பு அதிகமாக்கிடுது. எங்களுக்கு இதனால ரொம்ப பாதிப்பு. மீன் கடல் தொழில் பண்றது பாதிப்பு, மீன் வாங்கி விக்கிறவங்களுக்கு பாதிப்பு, எல்லாருமே ரொம்ப பாதிச்சு, அதிகமாளவு பாதிச்சு இருக்கோம் நாங்க. எங்களுக்கு கோரமண்டல் கம்பெனியோட எங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு கோரமண்டல் கம்பெனியை நிரந்தரமாக மூட வேண்டும். எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கோம். லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குது, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது, பல்லு இந்த தண்ணி குடிச்சு பல்லு பாதிக்கப்பட்டது, கண் பிரச்சனை, கண் பாதிச்சிருக்குது. எல்லாருமே அன்னைக்கு 12 மணி 26ஆம் தேதி 12 மணி அளவுல இந்த கோரமண்டலோட விஷவாயு வெடிச்சு 12 மணி அளவுல கோரமண்டல் விஷவாயு வெடிச்சு பெரிய குப்பம், சின்ன குப்பத்துல இருக்கவங்க எல்லாம் எல்லாரையும் எங்க பார்த்துட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பி பஸ் மூலியமா நிவாரணம் மாதிரி எதுவும் கேக்குறீங்களா? நீங்க நிவாரணம் மாதிரிலாம் நாங்க எதுவுமே வேண்டாம் சார். எங்களுக்கு கம்பெனியா அறவே மூடணும். எங்களுக்கு நாங்களா வாழ்ந்து முடிஞ்சிட்டோம். எங்களோட பிள்ளைகள், அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் வாழணும் இந்த மண்ணுல. இந்த மண்ணு வளமான மண்ணு, இந்த வளமான மண்ணை பொல்யூஷன் ஆகிட்டாச்சு. ஆனா எங்களுக்கு நிவாரணம் எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமாக இந்த கோரமண்டல் கம்பெனியை இழுத்து மூடியே ஆகணும். அதுதான் மக்களை, பெண்களோட கோரிக்கை, மீனவர்களோட கோரிக்கை, அனைத்து 33 கிராமத்தோட மக்களோட கோரிக்கை அதுதான் எங்களுக்கு. திலகவதி, மாசில்லாத எண்ணூர் தான் எங்களுக்கு வேண்டும், நிவாரண தொகை அல்லது தற்காலிகமாக ஆலையை மூடுவது என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை. எனவே இந்த கோரமண்டல் போன்று சிவப்பு எச்சரிக்கை உள்ள தொழிற்சாலைகளை தணிக்கை செய்து இவற்றை மூடுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் என்பதுதான் தற்போது அந்த பேசிய பெண்மணி நம்ம கிட்ட தெரிவித்த கருத்தாக உள்ளது. திலகவதி, எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வாழ வேண்டும், வளமான இந்த மண்ணை விஷமாக்கி விடாதீர்கள் அப்படின்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலா. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.